ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா சத்து மாவில் செஞ்ச கேக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என் பாப்பாவுக்காக பால்வாடியிலேருந்து கொடுத்து விட்ட மாவு, அந்த மாவில் இப்போது நம்ம டேஸ்டியான ஒரு கேக் செய்யலாம். ஒரு பவுலில் சத்து மாவை எடுத்துகிட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சத்து மாவை சேர்த்து அதே பவுலில் 1/4 அளவு சீனி சேர்த்துக்கலாம். நம்ம 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு பால் சேர்த்து 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது கேக் பேனில் எண்ணெய் ஊற்றி அதை சுற்றிலும் நம்ம தேய்ச்சிட்டு, எல்லோரும் மைதா மாவு சேர்ப்பாங்க, நம்ம சத்து மாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால. சத்து மாவு என்னென்னா டக்குன்னே அந்த எண்ணெயை உறிஞ்சிரும், அது ஒன்று தான். மற்றபடி அந்த கேக்லாம் நல்லா வந்துடும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் ஊற்றிட்டு 2 தடவை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்மளோட மிக்ஸை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு. இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 35 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு டைம் வேரி ஆகும். இப்போது அந்த கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போது மேலே ஊற்றுற சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் பால் சேர்த்து கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேனில் நம்ம கேக் மிக்ஸ் ஊற்றும்போது பாதி அளவு தான் ஊற்றணும், ஏன்னா அது பொங்கி வர்றதுனால. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுற சிரப்பை கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. கத்தியை வச்சு சுற்றிலும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தட்டில் கவுத்துட்டு மேலே தட்டக்கூட இல்லை, அப்படியே எடுத்தோன்னே அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ண போகிறதுனால மேலே இருக்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், ஷேப் கொண்டு வர்றதுக்கு. அந்த பொங்கி வந்து கேக் புஷ்ன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்ததை வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம கேக் விற்கும் போதே எவ்வளோ ஸ்பான்ச்சியாக வருது பாருங்கள். கேக் மேலே தூவுறதுக்காக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த கேக் மேலே மெதுவாக சேர்த்துக்கலாம். அந்த சைட்லலாம் அது நிறைஞ்சு வலிஞ்சது அழகாக தெரியும். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கேக்கெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக மேலே தூவிக்கலாம். 5 பாதாம் அரைச்சி அதையும் நம்ம மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டெக்கரேஷன் முடிஞ்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கேக்கை யாரும் சத்து மாவு கேக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.